பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். 4 நாட்கள் 3 நாட்கள் என்று தான் கொடுக்கிறார்கள். அதுவும் வெயில் காலத்தில் பார்த்தா, கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 5 நாள் 6 நாள் ஆகிவிடுகிறது. அதுவும் சாலையில் பார்த்தீங்கன்னா பழைய பைப்புகளாக இருப்பதனால இந்த கழிவுநீர் பைப்புகள்லாம் உடைஞ்சு அது கழிவு நீராக கடந்து வருகிறது. மக்கள் மிகவும் 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பிடிக்கும்போது கூட மிகப்பெரிய அவங்க துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. கழிவு நீராக வருவதனால் பயன்படுத்த முடியாமல் விலைக்கு வாங்குறாங்க. இந்த நிலையெல்லாம் எடுத்து சொல்லி முதலமைச்சர்கிட்ட சொல்லி 1296 கோடியில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து 2023 முடிக்கணும்னு சொல்லித்தான் அந்த திட்டம் போர்க்கால அடிப்பில் அண்ணனே வந்து தொடங்கி வச்சாரு. அது தொடங்கி வச்சு பணிகள் விரைவாக போர்க்கால அடிப்படையில் நடைபெற்றது. ஆனால் இவர்கள் வந்து 2023 முடிக்க வேண்டிய பணியை மெத்தனமாக செய்து இப்ப என்னன்னா காலதாமதமாக தொடங்கி இப்ப அந்த பணியில விரைவு காட்டல. அந்த ஒப்பந்த பணியாளர்கள் எடுத்தவர்கள் சரியான பைப் லைன், தரமான பைப் லைன் போடாதனால நிறைய இடங்கள்ல இந்த உயர்மட்ட நீர்நிலை தொட்டியிலிருந்து தண்ணி வருது பாத்தீங்களா, அது பிரஷர் தாங்காம சில இடங்கள உடைஞ்சிருது. வெடிப்பு ஏற்பட்டு ரோடுகள்ல தண்ணி ஓடுகிறது. கடைசி வரைக்கும் தெரு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி போகணும். 24 மணி நேரம் தண்ணி கொடுக்கணும். இது திட்டமே 24 மணி நேரம் தங்கு தடையின்றி வீடுகளுக்கு தேவையான பொழுது பிடித்துக் கொள்ளலாம் என்ற திட்டம் தான் இந்த திட்டம். ஆனா இவங்க 2 மணி நேரம் தான் கொடுக்கறாங்க. 2 மணி நேரமும் கொடுக்கறது முறையாக கொடுக்கல. ஆனா நம்முடைய அமைச்சர், வணிக வரித்துறை அமைச்சர் இதுலயும், நம்முடைய பிடிஆர் பழனிவேல் மத்திய தொகுதியிலும் ஒரு 90% பணிகள் முடிவுற்றிருக்கு. இது உண்மையிலே வருத்தத்தை வருந்தத்தக்கது. 2 அமைச்சர்களும் பொதுவானவர்கள், மதுரை மாவட்டத்துக்கே அமைச்சர்கள், தமிழ்நாட்டுக்கு சொன்னா இன்னும் தமிழ்நாட்டுக்கே அமைச்சர்கள். அந்த துறை மதுரை மக்களுக்கு பிரதிநிதித்துவத்தை இவங்க மூலமாக கொடுக்கறாங்க. இப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கணும், எல்லா ஏரியாவிலும் இருக்கா அப்படின்னு அமைச்சர் ஒரு வந்து எத்தனையோ அவர் போறாரு, எத்தனையோ நலத்திட்டம் போறாரு, எத்தனையோ இடத்துக்கு போறாரு. ரோடுக்கெல்லாம் பூமி பூஜை போட போறாரு. ரோடுக்கு நாங்கெல்லாம் எங்க காலத்துல போட்டதே இல்லை. அது மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கிற நிதியில போடுற இது ரோடு, அது கடன் வாங்கி போடுற ரோடு. அதை போய் தொடங்கி வைக்க போறவரு ஏற்கனவே முதல் மக்களுக்கு முக்கிய பிரச்சனையாக இருக்க குடிநீர் பிரச்சனைய, அதுக்கான ஆதாரமாக இருக்கிற அந்த தண்ணி சரியாம போகுதா, அது பிரஷர் தாங்குதா, பரிச்சாத்தமா இவர் அதிகாரி அவர் வர்றாரு, அமைச்சர்கள் வர்றாங்கன்னு சொன்னாலே அதிகாரிகள் அதை கவனம் செலுத்துவாங்க. அதை நாங்க எங்க காலத்தில அப்படிதான் செஞ்சோம். அதனாலதான் நாங்க 8000 கோடிக்கு எங்க காலத்திலேயே பணிகள் நிறைவேற்றப்பட்டது. இப்ப 4 மாசு வீதி பாருங்க, உலகத்தரம் வாய்ந்த சாலை போட்டோம். ஏன்னா என்னுடைய தொகுதி இதுல நான் என்ன சொல்றேன்னா, நான் மதுரை அமைச்சர் முறையில தான் இது நான் என்னுடைய முயற்சியில கொண்டு வந்தது. இந்த முல்லை பெரியார் கூட்டுக்குடி இது சரியா இயங்கலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் ஒவ்வொரு சட்டமன்ற தொடர்லையும் நகர்ப்புறத்துறை அமைச்சர்கிட்ட கேட்பேன், இன்னும் ஒரு 6 மாசத்துல தொடங்கிடுவோம், இந்த முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். விரைவாக நீங்க மாண்பு உறுப்பினருடைய குறைகள் இல்லாத அளவுக்கு அனைவருக்கும் நீங்க என்ன மாதிரி அந்த திட்டத்தை கொண்டாந்தீங்களோ அந்த நோக்கம் கொஞ்சம் கூட குறைவில்லாம செயல்படுத்தும் சொன்னார். ஆனா செயல்படுத்தல. மன வருத்தமா இருக்கு. நாங்க எங்க காலத்துல போடப்பட்டதெல்லாம் பாருங்க, பெரியார் பேருந்து நிலையம் இன்னும் அந்த வணிக வளாகம் திறக்கலங்க, அடுக்குமாடி வாகன நிறுத்த இடம் திறக்கலங்க. 2000 வாகனம் நிறுத்தலாங்க, 2 வீலரு. ஏறத்தாழ 1500 4 வீலர் நிறுத்தலாம், கார்கள் நிறுத்தலாம், அடுக்குமாடி வாகன நிறுத்த இடம், விலாசமான கட்டடம். அங்க வியாபாரிகளுக்கு, வணிகர்கள், அரசாங்கம் இது மாநகராட்சிக்கு வருவாய் கிடைக்கும். அதை செய்யல, மற்றெல்லாம் தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஆட்சியில் இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா ஒண்ணுமே மாநகராட்சி, இப்ப மாநகராட்சியில இந்த மாதிரி நிர்வாக அதிகாரிகள் சரியில்லாதனால